கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சிமையும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சிமையும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சிமையும் உண்டாக.
சிறு பொழுதின் ஒரு யுகமாய் மாறும் அறியாயோ என் தலைவா. ஆஹா, ஒரு நிமிடம் உன் அருகினில் இருக்க வருவாயோ என் தலைவா. அனந்த நேசத்துக்குரிய சேசுவே, உமது திருவாக்கினால் வெளிப்படுத்தவும் சாதாரண திருச்சபையால் படிப்பிக்கவும் என் நிறைந்த அற்புதங்களால் நிச்சயிக்கப்பட்டதும் தேவரகசியமாகிய திவ்ய நற்கருணையில் மெய்யாகவே எழுந்திருக்கிறது என்று உறுதியாக விசுவசித்து தேவரை அத்தியந்த வணக்கத்துடனே ஆராதிக்கின்றோம். இந்த பரம தேவ ரகசிய அனுமானத்தில் வேறு உண்மையாய் வீற்றிருக்கிற சத்தியத்தின் பேரில் அவிவிசுவாசிகள் கொண்ட அநியாய சந்தேகங்களுக்கு பரிகாரமாக அடியேன் தீர்க்கதரிசிகள் தங்களுக்கு தோன்றிய வேத காட்சிகளையும் தேவ திருவுளம் தங்களுக்கு ஏவின திருவாக்கியங்களையும் ஏற்றுக்கொண்ட பக்தி சிரவணகத்துடனே தேவருக்கு ஒப்பு கொடுக்கிறோம். சுவாமி. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சிமையும் உண்டாக கடவது. இயேசுவின் திருஹதயத்துக்கு குடும்பங்களை ஒப்பு கொடுக்கும் ஜெபம். இயேசுவின் திவ்ய திருஹதயமே, கிறிஸ்துவ குடும்பங்களுக்கு நீர் செய்து வரும் எல்லா நன்மைகளையும் நினைந்து நன்றியுடனும் அன்புடனும் உமது திருப்பாதத்தில் நெடுஞ்சாண்டாய் வீழ்கிறோம். அன்புள்ள இயேசுவே, எங்கள் குடும்பத்தில் உள்ள அனைவரையும் உமக்கு ஒப்பு கொடுக்கிறோம். நீர் எங்களை ஆசீர்வதித்து இப்போதும் எப்போதும் உமது திருஹதய நிழலில் நாங்கள் இளைப்பாற செய்தருளோம். தவறில் எங்களில் யாராவது உமது திருஹதயத்தை நோக செய்திருந்தால் அவர் குற்றத்துக்கு நாங்கள் நிந்தை கழுவாய் செய்கிறோம். உமது திருஹதயத்தை பார்த்து எங்கள் வேண்டுதலை ஏற்றுக்கொண்டு அவரை மன்னித்தருளோம். உலகில் உள்ள எல்லா குடும்பங்களுக்காகவும் உம்மை மன்றாடுகிறோம். பலவீனர்களுக்கு பலமும் வயோதிகர்களுக்கு ஊன்றுகோலும் விதைகளுக்கு ஆதரவும் அனாதை பிள்ளைகளுக்கு தஞ்சவுமாய் இருக்க தயை புரிந்தருளும். ஒவ்வொரு வீட்டிலும் நோயாளிகள் சாகும் வேளையில் இருப்போரின் தலைமாட்டில் நீர்தாமே விழித்து காத்திருப்பீராக. இயேசுவின் இரக்கமுள்ள திருஹதயமே, சிறு பிள்ளைகளை எவ்வளவோ அன்போடு நீர் அணைத்தீரே. எங்கள் ஊரில் உள்ள பிள்ளைகள் அனைவரையும் உமக்கு ஒப்பு கொடுக்கிறோம். அவர்களை ஆசீர்வதியும். அவர்களுடைய இதயத்தில் பற்றுறுதியையும் இறை அச்சத்தையும் வளர செய்யும். வாழ்நாளில் அவர்களுக்கு அடைக்கலமாகவும் இறுதி வேளையில் ஆறுதலாக இருக்கும்படி உம்மை மன்றாடுகிறோம். ஜீவேசுவே, முறை முறையாய் உமது திரு அன்பிலே வாழ்ந்து இறந்து முடிவில்லா காலமும் எங்கள் குடும்பம் முழுவதும் உம்மோடு இளைப்பாற அருள்வீராக. ஆமென். அனைவரும் கண்களை மூடுவோம். தர்மையான நேரத்தில் நமது இதயத்தை இறைவனிடம் திறப்போம். ஆண்டவர் நமது இதயத்தை பார்த்து கொண்டிருக்கின்றார். நம்மை அவர் கூர்ந்து கவனித்து கொண்டிருக்கின்றார். இதோ நமது மத்தியிலே அவர் வாசம் இருக்கின்றார், பிரசன்னமாக இருக்கின்றார். நம்மிடையே அவர் எழுந்திருக்கின்றார். இம்மானுவேல், கடவுள் நம்மோடு என்று அவர் தமது பிரசன்னத்தை இந்த நேரத்திலே இந்த அப்ப வடிவிலே நமக்காக தந்து கொண்டிருக்கின்றார். அன்று இஸ்ராயல் மக்களை எவ்வாறு வழிநடத்தியது போல ஒரு தந்தை தனது பிள்ளையினுடைய வலது கரத்தை பிடித்து வழிநடத்துவது போல அந்த பிள்ளைக்கு தேவையானதை தருவதை போல அதே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இதோ நம்முடைய நீ அஞ்சாது, நான் எப்போது உன்னோடு இருக்கிறேன், நீ செல்லும் இடமெல்லாம் நான் உன்னோடு இருப்பேன் என்று சொன்ன அதே அன்பு ஆண்டவர் இதோ இங்கே நம்மிடையே இருக்கின்றார். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்னதே ஆண்டவர்
எந்த துன்பங்கள் வந்தாலும் சோதனைகள் வந்தாலும் தனது மக்களை ஒருபோதும் கைவிட்டு விடாத நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து துன்பத்தில் மட்டுமல்ல எல்லா நிலையிலும் அவர் நம்மோடு கூட இருக்கின்றவர். இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் நம்மோடு, நேற்றும் இன்றும் என்றென்றும் நம்மோடு இருக்கின்றவர். ஆல்பா ஒமேகா என்று அவருக்கு முடிவும் இல்லை, தொடக்கமும் இல்லை. அப்படிப்பட்ட நேரத்திற்கு அப்பாற்பட்ட நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இதோ இந்த நேரத்திலே, இந்த மாதத்தினுடைய முதல் சனிக்கிழமை நேரத்திலே, இந்த அருமையான ஆராதனை நேரத்திலே இன்று நம்மோடு இயேசு பேச வந்திருக்கின்றார். நம்முடைய குறைகளை எல்லாம் அவர் கேட்க வந்திருக்கின்றார். நமது உள்ளத்தில் இருக்கின்ற எல்லா விதமான வேதனைகளை அவர் செவி கொடுக்க வந்திருக்கின்றார். ஒரு தாய் தனது பிள்ளையை தேற்றுவது போல நான் உன்னை தேற்றுகிறேன், ஒரு தாய் தனது பிள்ளையை மறந்தாலும் கூட நான் உன்னை மறவேன் என்று சொன்ன அன்பு ஆண்டவர் நம்மை ஒருபோதும் மறவாத தேவன், நம்மை எப்போதும் தேற்றுகின்ற ஒரு தெய்வம். துன்ப நேரத்தில் எனக்கு யாரும் இல்லையே, எனக்கு ஆறுதல் சொல்ல யாரும் இல்லையே, எனது உறவினர்கள் இல்லை, என் நண்பர்கள் கூட இல்லையே, ஒருவேளை அவர்கள் இருந்தாலும் கூட அவர்கள் ஏதோ ஒரு போலியான ஆறுதலை அவர்கள் தருகின்றார்கள். ஆனால் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எப்போது உண்மையான ஒரு ஆறுதலை தரக்கூடியவர்களாக இருப்பதை பார்க்கின்றோம். சுமை சுமந்து சோர்ந்திருப்போரே எல்லோரும் என்னிடம் வாருங்கள், நான் உங்களுக்கு ஆறுதல் தருவேன் என்று அவர் நமக்காக ஆறுதல் தருகின்ற அன்பு ஆண்டவராக இதோ இங்கே வீற்றிருக்கின்றார். மகளே, மகனே, இதோ நான் உனக்காக இங்கே பிரசன்னமாயிருக்கின்றேன், இதோ நான் உனக்காக இங்கே வந்திருக்கின்றேன், இதோ என்னிடம் நீ பேசு, உனது குறைகளை எல்லாம் என்னிடம் சொல்லு, உனது உள்ளத்து குறைகளை எல்லாம் என்னிடம் சொன்னால் உனது உள்ளத்து விருப்பத்தை எல்லாம் இறைவன் நிறைவேற்றுவார் என்று அருமையான ஒரு ஆறுதலை தர இங்கே இறைவன் இருக்கின்றார். நற்செய்தியிலே பார்க்கின்றோம், யாரெல்லாம் இயேசுனுடைய கால் பாதத்தில் சரணாகதி என்று விழுந்தார்களோ, ஆண்டவரே தொடும் ஆண்டவரே, என்னை தொடும் ஆண்டவரே, இதோ நான் விரும்புகிறேன் நீரும் விரும்பும் என்று சொன்ன உடனே ஆண்டவர் நான் விரும்புகிறேன், இதோ உன்னை தொடுகிறேன் என்று சொல்லி அந்த தொட்ட மாத்திரத்திலே அவர் பரிபூரண சுகமடைந்ததாக நாம் விவிலியத்திலே வாசிக்க கேட்கின்றோம். எத்தனையோ தொடுதல்கள், இறைவன் எத்தனையோ பேரை தொற்று குணப்படுத்தியிருக்கின்றார். பார்வையற்ற மனிதனுடைய கண்களை தொடும்போது அவர் முழுமையாக அங்கே பார்வை அடைகின்றான். அதே போல தலையில் தொட்டதும் அவருடைய உடம்பில் இருக்கின்ற எல்லா விதமான வியாதிகளும் அங்கே குணமாக்கப்படுவதை பார்க்கின்றோம். ராயப்பருடைய மாமியார் வீட்டுக்கு சென்றதும் அங்கே அந்த மாமியாருடைய தலையின் மீது கரங்களை வைத்து ஜபிக்கின்றார். அங்கே உடனடியாக அந்த விஷ காய்ச்சலில் இருந்து உடனடியாக அங்கே தேர்வு கிடைப்பதை பார்க்கின்ற இப்படி எத்தனையோ புதுமைகள், அவ்வளவு புதுமைகளை செய்த ஆண்டவர் என்று இதோ நம்மிடையே இருக்கின்றார். அன்பு ஆண்டவரே, இதனை நாடி வந்திருக்கின்ற இந்த ஆலயத்திற்கு வந்தால், ஆண்டவரை தொழுதால், ஆண்டவரை ஆராதனை செய்தால், நற்கருணையில் வீற்றிருக்கின்ற நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை சந்தித்தால், அவரோடு பேசினால், அவரிடம் முறையிட்டால் அனைத்தையும் கேட்பார் என்று நம்பிக்கையோடு வந்திருக்கின்ற தர்மியான பிள்ளைகளுக்கு நீர்தாமே தஞ்சமும் அடைக்கலமாக இருப்பீராக. அவர்களை ஒருபோதும் கைவிட்டு விடாமல் அவர்களுக்கு நிறைவான அருள் ஆசிரை தந்தருள்வீராக. யோவான் நற்செய்தி அதிகாரம் 14 இறைவசனம் 14 கூறுவது போல, எனது நாமத்தினாலே எதை கேட்டாலும் நான் உனக்கு தருவேன் என்று சொன்ன ஆண்டவரே, உமது வார்த்தை ஒரு நாளும் பொய்யாகாது என்பது தெரியும். உமது வார்த்தை எப்போதும் உயிர் உள்ளது, ஆற்றல் உள்ளது என்பது நாங்கள் விவிலியத்திலே எபிரேயருக்கு எழுதிய திருமடலில் நாங்கள் வாசிக்க கேட்கின்றோம். எதையெல்லாம் சொன்னீரோ அதையெல்லாம் நிறைவேற்றுகின்ற உன்னத கடவுளாக இருக்கின்றீர். இது உனது நாமத்தினாலே கேட்கின்றோம், உமது நாமத்தினாலே உமது ஆசிரை நாங்கள் கேட்கின்றோம். இங்கே வந்திருக்கின்ற ஒவ்வொரு குடும்பத்தையும், சிறு குழந்தைகள் முதல் பெரியோர்கள் இருக்கின்ற அனைவரையும் உமது திரு பாதத்தில் பொறுத்து ஜபிக்கின்றோம். இதோ உம்மிடம் சாஷ்டங்கமாக விழுந்து அவர்கள் நமது இரக்கத்தை பெறுகின்றார்கள். ஆண்டவர் எவ்வளவு இரக்கம் உள்ளவர், ஆண்டவர் சினங்கொள்ள தாமதிப்பவர், ஆண்டவர் பேர் இரக்கம் உள்ளவர், ஆண்டருடைய அன்பு பேரன்பாக இருக்கிறது என்று எவ்வளவோ சங்கீதம் கூறுவது போல, அன்பு ஆண்டவரே, உமது அன்பில் அவர்கள் உறுதியாக இருந்து நம்பிக்கை கொண்டவர்களாக வந்திருக்கின்றார்கள். நீர் அவர்களை தொட்டாலே போதும், உடலில் இருக்கின்ற எல்லா விதமான நோய் நொடிகள் குணமாகும். ஏனென்றால் எங்களுக்காகவே நீர் பிறந்தீர், எங்களுக்காக நீர் மரித்தீர், எங்களுக்காக நீர் உயிர்த்தீர், எங்களுக்காக அனைத்தையும் செய்தீர். உமது காயங்களால் நாங்கள் குணமாக்கப்பட்டோம் என்று புனித பேதுரு கூறுவது போல, உமது காயங்களால் எங்களை குணமாக்கும் ஆண்டவரே. உடலில் உள்ள காயங்கள், மனதில் உள்ள காயங்கள் அனைத்திலிருந்து இவர்களை குணமாக்குவீராக.
நம்பிக்கையோடு வந்திருக்கின்றார்கள். ஒவ்வொருவரும் ஒவ்வொரு கருத்துக்களோடும் ஆண்டவரிடம் சென்றால் எப்படியாவது எனக்கு இந்த மன்றாட்டை கேட்டு எனக்கு தேவையான அருள் ஆசிரை தருவார் என்று நம்பிக்கையோடு வந்திருக்கின்றார்கள். யாரெல்லாம் நம்பிக்கை வைக்கின்றார்களோ அவர்களை ஒருபோது நீர் பொய்யாக விட மாட்டீர். ஏனென்றால் நீரே சொல்லி இருக்கின்ற கேளுங்கள் நான் உங்களுக்கு தருவேன் என்று சொன்ன ஆண்டவரே, எதை கேட்டாலும் தருவேன் என்று நீர் சொல்லி இருக்கின்றார். விசுவாசத்தோடு கேளுங்கள், விசுவாசம் உள்ளவனுக்கு மீட்பு கிடைக்கும். உனது விசுவாசம் உன்னை குணமாகியது, விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாமே கை கூடும் என்று சொன்ன அன்பு ஆண்டவரே, விசுவாசிக்கிறவன் இன்னும் மேலே கழுகுகளை போல உயரே பறப்பான் என்று சொன்ன அன்பு ஆண்டவரே, இதோ நம்பிக்கையோடு கேட்கின்ற இவர்களுக்கு நீர்தாமே அடைக்கலம் தஞ்சமாக இருப்பீராக. இந்த பிள்ளைகள் உண்மையிலேயே அவர்களுக்கு எந்த குறையாக இருந்தாலும் திருமண வரன் ஒருவேளை கூடாமல் இருக்கலாம், திருமணமாகி குழந்தை செல்வங்கள் இல்லாமல் இருக்கலாம், படித்து இன்னும் வேலை கிடைக்காமல் இருக்கலாம், அல்லது வேலை கிடைத்து நல்ல சம்பள உயர்வு கிடைக்காமல் இருக்கலாம், தொழில் செய்து இன்னும் ஒரு உயர்ந்த ஒரு நல்ல நிலைமைக்கு வராமல் இருக்கலாம். அன்பு ஆண்டவரே, உமக்கு எல்லாம் தெரியுமே. பேதுரு கூறுவது போல ஆண்டவரே, நாங்கள் யார் என்று கூறுவது போல அன்பு ஆண்டவரே, வாழ்தரும் வார்த்தைகள் மட்டுமல்ல எல்லாமே உம்மிடமிருந்தான் வருகிறது. எங்களுக்கு சக்தியும் ஆற்றலும் எல்லா ஆசீர்வாதங்களும் உம்மிடம் இருந்துதான் வருகிறது. வேறு எந்த தெய்வத்தையும் நாங்கள் நாடி செல்லவில்லை. நீரே எங்கள் இரட்சகர், நீரே எங்கள் தெய்வம், நீரே எங்கள் ஆண்டவர் என்று உண்மை மட்டுமே நாங்கள் கேட்கின்றோம். ஆண்டோடைய பெயரால் அன்று வேறு எங்கேயும் நமக்கு மீட்பு கிடைக்காது என்கிற அங்கே இறை வார்த்தையின்படி அன்பு ஆண்டவரே, நீரே எங்களுக்கு இரட்சகராக இருக்கின்றீர். இதோ இங்கே வந்திருக்கின்ற இந்த மக்களை நீர்தாமே கனிவோடு அவர்களை பார்த்து அவர்களுக்கு தேவையான அருள் ஆசிரை தந்து எந்த நம்பிக்கையோடு வந்தார்களோ அதே நம்பிக்கையில் அதே மகிழ்ச்சியாக நான் ஆண்டவரிடம் சென்றேன், ஆண்டவரிடம் ஜெபித்தேன், அவரும் எனக்கு எனது கூக்குரலுக்கு செவி கொடுத்து எனக்கு அருள் ஆசிரை தந்தார் என்கிற மகிழ்ச்சியோடு அவர்கள் வீடு செல்வதற்குரிய எல்லா ஆசிரையும் இவர்கள் மீது பொழிவீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோம். ஜெபிப்போமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவருள் சாதனத்திலே உம்முடைய திருப்பாடு நினைவை எங்களுக்கு வெட்டு சென்றீர். உமது திருவுடல் திருரத்தம் இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மேற்பின் பலனை இடவிடாமல் அனுபவிக்க அருள் புரிமாறு உம்மை மன்றாடுகின்றோம். என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே.
பக்கம் எண் 36, பக்கம் எண் 36. இனிய நாள் பிறந்தது, இறை புகழ் பாடி மகிழ்ந்திடுவோம். இறையடி தொழுதிட வாருங்கள், வாழ்த்திசை பாடுவோம் வாருங்கள். இனிய நாள் பிறந்தது, இறை புகழ் பாடி மகிழ்ந்திடுவோம். இறையடி தொழுதிட வாருங்கள், வாழ்த்திசை பாடுவோம் வாருங்கள். அன்பின் தேவனை கேட்டிடுங்கள், எண்ணிய யாவுமே நிறைவுறுமே. அன்பின் தேவனை கேட்டிடுங்கள், எண்ணிய யாவுமே நிறைவுறுமே. தாயுன்னை மறப்பினும் மறவே நெஞ்சீர், தேவனின் அன்பை புகழ்ந்திடுங்கள். தாயுன்னை மறப்பினும் மறவே நெஞ்சீர், தேவனின் அன்பை புகழ்ந்திடுங்கள். வாரீர் வாரீர், தேவனின் அன்பை புகழ்ந்திடுங்கள். இனிய நாள் பிறந்தது, இறை புகழ் பாடி மகிழ்ந்திடுவோம். இறையடி தொழுதிட வாருங்கள், வாழ்த்திசை பாடுவோம் வாருங்கள். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, மணலூர் மாதாவின் நவநாள் பக்தர்களே, இது முதல் எல்லா தலைமுறையினரும் என்னை பேறு பெற்றவள் என்பர். லூக்கா நற்செய்தி 1ஆம் அதிகாரம் 48வது வசனம். அன்னை மரியாள் புனிதமானவள், முப்பொழுதும் கன்னியாக இருக்கக்கூடியவள், பேறு பெற்றவள். எனவே இந்த தாயினுடைய திருவடிகளிலே நாம் எடுக்கிறோம். இந்த தாய் நம்மை ஒருபோதும் கைவிடுவதில்லை. இந்த அன்னை மரியாள் நமது தேவைகளை அறிந்தவர், அதையெல்லாம் நிறைவு செய்யக்கூடியவர், நம் ஒவ்வொருவரையும் புரிந்து கொள்ளக்கூடியவர், நம்மை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு அன்பின் தாய் இந்த அன்னை மரியாள். எனவே அத்தகைய இந்த நாளிலே நாம் ஒரே குடும்பமாக கூடியிருக்கின்றோம். நமது குடும்பத்தை ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். நல்ல குடும்ப சமாதானம், ஆசீர்வாதம், பெற்றோர் பிள்ளைகளுக்கிடையே நல்லுறவு, கணவன் மனைவிகளுக்கிடையே நல்லுறவு இருக்க வேண்டும் என்று ஜெபிப்போம். கருத்து வேறுபாடுகள் காரணமாக பிரிந்து இருக்கின்ற, இன்னும் மனமுறிவுக்கு ஏற்பாடு செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு தம்பதிகளையும் ஆசீர்வதித்து அவளுடைய கருத்து வேறுபாடுகளாம் நீக்கி அவருடைய மன ஒற்றுமையை தந்து ஒரே குடும்பமாக வாழ செய்ய வேண்டும் என்று நாம் இந்த திருப்பலியில் வேண்டிக் கொள்வோம். அன்னை மரியாள் எல்லா குடும்பத்தினுடைய பாதுகாவலராக, தூயவளாக, ஆசீர்வதிக்கக்கூடியவளாக, நல்ல ஒரு தாயாக இருந்து செயல்படுகிறார். நல்ல உடல் ஆன்ம சுகத்திற்காக ஜெபிப்போம். தீராத வியாதிகள், குணப்படுத்த முடியாத வியாதிகள், சொல்ல முடியாத வியாதிகள், மருத்துவமனையிலே வியாதிகளினால் துன்பப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். எல்லோருக்கும் நல்ல உடல் ஆன்ம சுகம் தந்து அந்த அன்னை மரியாள் வழிநடத்த வேண்டும் என்று நாம் வேண்டிக் கொள்வோம். நல்ல தொழில் முன்னேற்றத்திற்காக ஜெபிப்போம். திருமணமான ஒவ்வொரு ஆண்கள் குடும்ப தலைவர்கள் அவர்களுடைய வேதனைகள், துன்பங்கள், இழப்புகள், நஷ்டங்கள், தோல்விகள், தொழிலிலே பின்னடைவு, இவைகளெல்லாம் நீக்கி அன்னை மரியாள் நல்ல தொழில் ஆசீர்வாதத்தை தந்து குடும்பங்களை ஆசீர்வதிக்கும்படி வேண்டுவோம். நல்ல வேலை வாய்ப்புக்காக ஜெபிப்போம். வேலை வாய்ப்பு இல்லாமல் அலைந்து திரியக்கூடிய இளைஞர்கள் மற்றும் எல்லோரையும் ஆசீர்வதித்து அவர்களுக்கு நல்ல விரைவிலே நல்ல நிலையான வேலை வாய்ப்பை தர வேண்டும் என்று ஜெபிப்போம். அத்தோடு நல்ல திருமண வரங்களுக்காக ஏங்கிக் கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளையும் இந்த நேரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். அன்னை மரியாள் தாமே நல்ல பொருத்தங்களை ஏற்படுத்தி தந்து அவருடைய வாழ்விலே ஆசீர்வாதம் தர வேண்டும் என்று வேண்டுவோம்.
குழந்தை செல்வம் இல்லாதவர்களுக்காக ஜெபிக்கின்றோம். இந்த அன்னை நாடி வருபவர்கள் குழந்தையோடு திரும்புவார்கள். குழந்தை செல்வம் இல்லாமல் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அவர்கள் விரும்பியதை ஆண்டவர் தரக்கூடிய ஒரு மனப்பக்குவத்தை ஜெபிப்போம். திருப்பாடல் 113:9 இதோ தாய்மை பேர் இல்லாதவர்களை ஆண்டவர் ஆசீர்வதித்து அவர்கள் இல்லத்திலே மகிழ்ச்சியோடு குழந்தை செல்வம் கொடுத்து ஆசீர்வதிக்கின்றார். நன்றி ஆண்டவரே, நல்ல குழந்தை செல்வத்தை கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம். நல்ல வீடு கட்டும்படியாகவும், வெளிநாடுகளிலே வேலை வாய்ப்புகள், நினைத்த காரியங்கள் வெற்றி, ஆரம்பித்திருக்கக்கூடிய காரியங்கள், குடும்பங்களில் நடக்கக்கூடிய நல்ல நிகழ்வுகள் அனைத்திலும் இறைவன் ஆசீர்வதிக்கும்படியாகவும், தேர்வுகளிலே பிள்ளைகள் வெற்றி பெறும்படியாகவும், நல்ல உடல் ஆன்ம சுகம் மற்றும் எடுத்த காரியங்களிலே வெற்றியை தந்து இறைவன் நிறைவாக நம்மை எல்லாம் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நாம் இந்த வழிபாட்டிலே வேண்டிக் கொள்வோம். இந்த திருப்பலியானது தொன் போஸ்கோ பபிதா இவர்கள் குடும்ப நன்றி திருப்பலியாகவும், செல்வராஜ் ஹேமலதா இவர்கள் குடும்ப நன்றி திருப்பலியாகவும், செல்வமணி ஆரோக்கிய வென்சிலா இவர்கள் குடும்ப நன்றி திருப்பலியாகவும், ராமன் அன்புமணி இவர்கள் குடும்ப நன்றி திருப்பலியாகவும், அன்னபுஷ்பம் பன்னீர்செல்வம் இவர்கள் குடும்ப நன்றி திருப்பலியாகவும், ஜெயராணி ஜெகநாதன் இவர்கள் குடும்ப நன்றி திருப்பலியாகவும், மரிய இருதயமணி ஜென்சி இவர்கள் குடும்ப நன்றி திருப்பலியாகவும் ஒப்பு கொடுக்கப்படுகிறது. சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகள் உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் இப்பொழுதும் கன்னியான புனித மரியாளையும் வானதூதர் புனிதர்கள் அனைவரையும் சகோதர சகோதரிகள் உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென்.
ஜெபிப்போமாக. ஆண்டவரே இறைவா, உம்மடியார்களாகிய நாங்கள் என்றும் மன உடல்நலம் பெற்று மகிழ செய்தருளும். என்றும் கன்னியான மாட்சி நிறைந்த புனித மரியாளின் பரிந்துரையால் இந்த துயரங்களில் நின்று விடுதலை பெறவும் நிலையான பேரின்பத்தை துய்த்துணரவும் எங்களுக்கு அருள்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவர் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். நாங்கள் பிற இனத்தாரிடம் செல்கிறோம். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 13, இறை வார்த்தைகள் 44 52 வரை. அடுத்து வந்த ஓய்வு நாளில் ஆண்டவரின் வார்த்தையை கேட்க ஏறக்குறைய நகரத்தார் அனைவரும் கூடி வந்தனர். மக்கள் திரளை கண்ட யூதர்கள் பொறாமையால் நிறைந்த பவுல் கூறியதை எதிர்த்து பேசி அவரை பழித்துரைத்தார்கள். பவுலும் பர்னபாவும் துணிவுடன், கடவுளின் வார்த்தையை உங்களுக்குத்தான் முதலில் அறிவிக்க வேண்டியிருக்கிறது. ஆனால் நீங்கள் அதனை உதறி தள்ளி நிலை வாழ்வுக்கு தகுதியற்றவர்கள் என்று உங்களுக்கு நீங்களே தீர்ப்பளித்து கொண்டீர்கள். எனவே நாங்கள் பிற இனத்தாரிடம் செல்கிறோம். ஏனென்றால் உலகம் முழுவதும் என் மீட்பை அடைவதற்கு நான் உன்னை வேற்றினத்தாருக்கு ஒளியாக ஏற்படுத்துவேன் என்று ஆண்டவர் எங்களுக்கு கட்டளையிட்டுள்ளார் என்று எடுத்து கூறினார்கள். இதை கேட்ட பிறகு பிற இனத்தார் மகிழ்ச்சி அடைந்தனர். ஆண்டவரின் வார்த்தையை போற்றி புகழ்ந்தனர். நிலை வாழ்வுக்காக குறிக்கப்பட்டோர் அனைவரும் நம்பிக்கை கொண்டனர். அப்பகுதி எங்கும் ஆண்டவரின் வார்த்தை பரவியது. ஆனால் யூதர்கள் கடவுளை வழிபட்டு வந்த மதிப்புக்குரிய பெண்களையும் நகரின் முதன்மை குடிமக்களையும் தூண்டிவிட்டு பவுலையும் பர்னபாவையும் இன்னலுக்குள்ளாக்கி அவர்களை தங்களது நாட்டிலிருந்து துரத்திவிட்டார்கள். அவர்கள் தங்கள் கால்களில் படிந்திருந்த தூசியை அவர்களுக்கு எதிராக உதறிவிட்டு இக்கோனியாவுக்கு சென்றார்கள். சீடர்களோ தூய ஆவியால் ஆள்கொள்ளப்பட்டு மகிழ்ச்சியில் திளைத்திருந்தார்கள். இது ஆண்டவர் வழங்கும் அருள் வாக்கு. பக்கம் எண் 55. பக்கம் எண் 55. ஆண்டவர்
இவ்வார்த்தைகளை நீங்கள் தொடர்ந்து கடைபிடித்து வந்தால் உண்மையில் என் சீடர்களாயிருப்பீர்கள், உண்மையை அறிந்தவர்களாயும் இருப்பீர்கள் என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 14. இறை வார்த்தைகள் 7 தொடக்கம். நீங்கள் என்னை அறிந்திருந்தால் என் தந்தையையும் அறிந்திருப்பீர்கள். இது முதல் நீங்கள் தந்தையை அறிந்திருக்கிறீர்கள், அவரை கண்டும் இருக்கிறீர்கள் என்றார். அப்போது பிலிப்பு அவரிடம், ஆண்டவரே, தந்தையை எங்களுக்கு காட்டும், அதுவே போதும் என்றார். இயேசு அவரிடம் கூறியது, பிலிப்பே, இவ்வளவு காலம் நான் உங்களோடு இருந்தும் நீ என்னை அறிந்து கொள்ளவில்லையா? என்னை காண்பது தந்தையை காண்பது ஆகும். அப்படி இருக்க தந்தையை எங்களுக்கு காட்டும் என்று நீ எப்படி கேட்கலாம்? நான் தந்தையினுள்ளும் தந்தை என்னுள்ளும் இருப்பதை நீ நம்புவதில்லையா? நான் உங்களுக்கு கூறியவற்றை நானாக கூறவில்லை, என்னுள் இருந்து கொண்டு செயலாற்றுபவர் தந்தையே. நான் தந்தையுள் இருக்கிறேன், தந்தை என்னுள் இருக்கிறார். நான் சொல்லுவதை நம்புங்கள். என் வார்த்தையின் பொருட்டு நம்பாவிட்டால் என் செயல்களின் பொருட்டாவது நம்புங்கள். நான் செய்யும் செயல்களை என்னிடம் நம்பிக்கை கொள்பவரும் செய்வார், ஏன் அவற்றை விட பெரியவற்றையும் செய்வார். ஏனெனில் நான் தந்தையிடம் போகிறேன் என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன். நீங்கள் என் பெயரால் கேட்பதையெல்லாம் நான் செய்வேன். இவ்வாறு தந்தை மகன் வழியாய் மாட்சி வருவார். நீங்கள் என் பெயரால் எதை கேட்டாலும் நான் செய்வேன். ஆண்டவரின் அருள் வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். இயேசுவில் அன்புக்குரிய இறைமக்களை, இந்த அருமையான முதல் சனிக்கிழமை நமது அன்னைக்காக அர்ப்பணிக்கப்பட்ட இந்த அருமையான நாளிலே நமது மாதா ஆலயத்திலே ஒன்றாக கூடியிருக்கின்றோம். அதுவும் வணக்க மாதம். உங்கள் கோயிலெல்லாம் வணக்க மாதம் கண்டிப்பாக அதை செய்து கொண்டிருப்பீர்கள் என்று நினைக்கிறேன். மாதா கோவில் மட்டுமல்ல, மற்ற ஆலயங்களிலும், இல்லையென்றால் எல்லா ஆலயத்திலும் மாதா இருப்பார்கள். அவர்களுக்கு வணக்கம் செலுத்துவதும் நமது கடமை. அதனால்தான் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தினமும் வணக்க மாதம், அதாவது அன்னைக்கு வணக்கம் செலுத்தக்கூடிய ஒரு மாதமாக இந்த மே மாதம் இருப்பது உண்மையிலே நமக்கு கிடைத்த ஒரு மிகப்பெரிய உன்னதமான ஒரு ஆசீர்வாதம். எனவே இன்று மாதா மணலூர் மாதா கோயிலுக்கு வந்திருக்கின்றீர்கள். உங்களது துன்பங்கள் கவலைகள் அனைத்தையும் அன்னை நீக்குவாள். அந்த அளவிற்கு அன்னை நம்மீது அன்பு கொண்டுள்ளவர்கள். குறிப்பாக ஒரு தாய் தனது பிள்ளையின் மீது எவ்வளவு அக்கறை வைத்திருக்கிறது என்பது நம்ம அனைவருக்கும் தெரியும். இப்போ கூட நீங்கள் வாட்ஸ்அப்பில் அல்லது ஃபேஸ்புக்கில் பார்த்துருப்பீங்க, ஒரு தாய் தனது பிள்ளையின் மீது எவ்வளவு பாசம் வைத்திருக்கிறது என்று. அது கேள்விப்பட்டீங்களா? மத்திய பிரதேசத்தில் ஒரு இடத்துல அப்படி ஒரு சுற்றுலா, சரியா, போட்டில் படகுல போயிட்டுருக்காங்க. அம்மா அந்த லைஃப் ஜாக்கெட் போட்டிருக்காங்க. ஆனால் குழந்தைக்கு இல்லைன்னு நினைக்கிறேன், ஏன் அந்த குழந்தைக்கு போடலன்னு நினைக்கிறேன். ஆனால் அம்மா நினச்சிருந்தா உயிரை காப்பாற்றியிருக்கலாம். ஆனால் அங்கே அம்மா இறக்கும்போது பார்க்குறாங்க, தனது வயிற்று மேலே குழந்தை படுத்து தன் குழந்தையை அரவணைத்து அந்த அம்மா உயிர் விட்டுருக்காங்க. அதாவது பிள்ளை காப்பாற்ற முடியல, என்ன நடந்தது என்று தெரியவில்லை. ஆனால் இறக்கும்போது இந்த ஒரு சூழ்நிலையில், அதாவது அவர்கள் நினைத்திருந்தால் பிள்ளையை விட்டுவிட்டு அவர்கள் தனியாக வந்திருக்கலாம். ஏன்னா அவர்களிடம் அந்த லைஃப் ஜாக்கெட் இருந்தது. லைஃப் ஜாக்கெட் இருந்தால் மூழ்க முடியாது. இருந்தாலும் பிள்ளையை விட்டு வரதுக்கு விருப்பம் இல்லாமல் 2 பேரும் இறந்து விட்டார்கள், தாயும் பிள்ளையும். பிள்ளைக்காக என் பிள்ளையிடம் நான் வாழ்ந்து எதற்கு அப்படி என்று அவர்களும் இறந்து விட்டார்கள். அது உண்மையிலேயே ஒரு மிகப்பெரிய ஒரு செய்தியாக, இது ஒரு சாதாரண ஒரு நிகழ்ச்சி, அன்றாட நடக்கக்கூடியது. எத்தனையோ தாய்மார்கள் தங்களது குழந்தைக்காக வாழ்கின்றார்கள் இல்லையா? உண்மையிலேயே ஒரு குழந்தை வளர்த்தெடுப்பது என்பது ஒரு மிகப்பெரிய
ஒரு கடினமான ஒரு காரியம். வழக்கமாக அந்த பிரசவம் ஒரு இரண்டாவது வாழ்க்கை என்று தான் சொல்வார்கள். தாய்மார்களாகிய உங்களுக்கு எவ்வளவு ஒரு வலியோடு வேதனையோடு குழந்தையை பெற்றெடுக்கின்றீர்கள், அவர்களை வளர்த்தெடுக்கின்றீர்கள். அந்த குழந்தை வளர்ந்த பிறகும் அந்த குழந்தைக்காக அனைத்தையும் செய்கின்றீர்கள், தூங்காமல் இருந்து அனைத்து காரியங்களும் செய்கின்றீர்கள். அப்போ நீங்கள் சாதாரண ஒரு தாயாக, மண்ணுலக தாயாக எவ்வாறு செய்யும்போது, விண்ணுலக தாயாகிய அன்னை மரியாளுக்கு நம்மீது எவ்வளவு ஒரு அன்பு இருக்கும் என்பதில் நாம் சொல்ல தேவையில்லை. நமக்கு ஒன்று என்றாலே, ஏதாவது ஒன்று என்று சொன்னாலே அன்னை மரியாள் நமக்கு ஓடோடி வந்து உதவி செய்யக்கூடியவள். நமது பிள்ளை உண்மையிலேயே தாகத்தால் அல்லது பசினால் கத்தும்போது உடனே ஏதாவது கொடுத்து பிள்ளையினுடைய தாகத்தை அல்லது பசியை போக்குகின்றோம். அதே போல அன்னை மரியாள் நமக்கென்று ஒன்று வரும்போது சும்மா வேடிக்கை பார்க்க மாட்டாள். அந்த அளவிற்கு அன்னை மரியாள் நம்மீது இரக்கம் கொண்டவர்களாக, இன்னும் நம்மீது அன்பு தாயுள்ளம் கொண்ட ஒரு தாயாக இருந்து நம்மை வழிநடத்தி கொண்டு இருக்கின்றார்கள். எனவே இன்றைய நாளிலே நமது குடும்பத்தை அன்னை மரியாளுக்கு ஒப்புக்கொடுத்து ஜெபிப்போம். ஜெபமாலை மாதம், ஜெபமாலை உண்மையிலேயே நாம் எந்த அளவிற்கு சிறப்பாக நாம் சொல்லுகின்றோமோ அந்த அளவிற்கு இறைவனுடைய அருள் ஆசி நமக்கு நிறைவாக கிடைக்கும். ஏனென்றால் ஜெபமாலை சொல்ல சொல்ல நமது குடும்பங்கள் ஆசீர்வாதம் பெறும். நமது ஜெபம் சொல்ல சொல்ல, வீட்டிலே ஜெபம் சொல்லும்போது அந்த ஜெபம் வீட்டினுடைய மூலைகளில் ஒலிக்கப்பட்டு அங்கே ஆண்டுடைய ஆசீர்வாதம் இறங்கும் என்பது பாரம்பரியம் நமக்கு கற்றுத்தருகிறது. அதனால்தான் அன்றைய விவிலிய அறிஞர்கள், நமது திருச்சபையினுடைய பாதிரிமார்கள், திருச்சபையினுடைய தந்தைகள் என்று சொல்லக்கூடிய ஒரு சில புனிதர்கள் அந்த ஜெபமாலை எதற்காக ஒப்பிடுகின்றார்கள் என்றால், கோலியாத்துக்கும் தாவீதுக்கும் இடையே ஒரு சண்டை வந்தது இல்லையா? விவிலியம் படிச்சிருப்பீங்க. அப்போ அதில் யார் வின் பண்ணுறா? தாவீது வின் பண்ணுறான். சரியா? தாவீது வந்து கோலியாத்தை வந்து கொல்றாப்புல. எப்படி? அம்பு எய்தி கொல்றாப்புல இல்லையா? ஆமாம், நல்ல தலையாட்டுங்க. ஃபாதர் சிரிக்காமல் அப்படி சீரியஸாக பேசுனா சரி, ஃபாதர் சொல்கிறது சரிதான் போல், நம்மளுக்கு தெரியாத, ஃபாதருக்கு தெரியாத நம்மளுக்கு தெரிய போகுது. நான் சில நேரம் பிரசங்கத்தில் எப்படி தான் குண்டாக்க மண்டாக்கா சொல்வேன், நீங்கள் தூங்குறீங்களா? ஏன்னா இது எனக்கே தூக்கம் வருது இந்த வெயிலுக்கு உண்மையில். ஏன்னா சில நேரம் வைக்க ஓவர் தெரியுமா? ஆனால் உங்களை பாராட்டுகிறேன். வழக்கமாக நமது அரசாங்கம் என்ன சொல்கிறது என்றால், இந்த மே மாதம் 2ஆம் தேதியிலிருந்து இல்லை மே மாதத்திலிருந்து எவ்வளவு, மே 15 இந்த வாட்ஸ்அப்பில் வரக்கூடிய செய்தி தான், வெளியே போகாதீங்க, அக்னி நட்சத்திரம், வெயில் ஓவராக இருக்குது, வழக்கம் வயதானவங்க வெளியே போகாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? அதெல்லாம் நீங்கள் கண்டுக்கிடாமல் மாதா எனக்காக இருக்காங்கன்னு சொல்லி இந்த வெயிலிலும் கூட இங்கே வந்திருக்கீங்க. நான் இதுவரை 3 டம்ளர் தண்ணி குடித்தாச்சு, இன்னும் தாகமாக இருக்குது, அவ்வளவு ஒரு வெக்க. சரி, இருந்தாலும் மாதா நல்ல ஒரு காற்றை, அந்த அளவிற்கு சூரிய ஒளி இல்லாட்டாலும் கொஞ்சம் கூறாப்பை தந்திருக்காங்க. நம்ம பிள்ளைங்க கோயிலுக்கு போவாங்களே முதல் சனி, எனவே அவங்களை உற்சாகப்படுத்தும் விதமாக மாதா நம்மோடு இருந்து அருள் வரங்களை தந்து கொண்டு இருக்கிறார்கள். எனவே தாவீது வந்து கோலியாத்தை எப்படி அம்பு எய்து கொன்னான்? கூழாங்கல். ஓகே, உங்கள் மக்கள் ஃபாதரை பாராட்ட நல்ல பயிற்சி கொடுத்துருக்காங்க. சரி, கூழாங்கல்ல வச்சு அடிச்சாப்புல. சரியா? அதுக்கு என்ன பேர்? கவுட்டை, கவன். சரியா? அதில் வச்சு ஒரே அடி வச்சு. சரி, அவனும் நெத்தியில் பட்டு அப்புறம் அவனுடைய வாழல் எடுத்து அவனை கொள்வாப்புல. சரியா? அப்போ விவிலிய அறிஞர்கள் என்ன சொல்லுகின்றார்கள் என்று, அந்த கூழாங்கல் எது தெரியுமா? எது? அதுதான் ஜெபமாலை. அந்த கூழாங்கல் தான் ஜெபமாலை. அப்போ எப்படி அந்த ஒரு கூழாங்கல் தீமையை அழித்தது, கோலியாத்தை எவ்வாறு கொன்றது, கோலியாத்தின் தீமையை ஒழித்தது, அங்கே மீட்பு கிடைத்தது. இல்லை என்றால் அது ஒரு இரட்சணியம், அது ஒரு ரட்சிப்பின் ஒரு அடையாளம். இல்லை என்றால் தாவீது அங்கே இல்லை என்றால் இஸ்ரேல் மக்கள் அடிமைகளாக இருந்திருப்பார்கள். அது மட்டுமல்ல, அவன் கோலியாத்துக்கு ஆண்டவரையே பழித்துரைத்தான். என்ன உங்கள் கடவுளின் பெரிய கடவுளா அப்படி என்று கடவுளையே பழித்துரைத்தவன். சரியா? ஆனால் தாவீது என்ன சொன்னான்? நீ வந்து இது வாளோடும் ஈட்டியோடும் வந்திருக்கின்ற, ஆனால் நான் படைகளின் கடவுளுடைய நாமத்தினாலே வந்திருக்கிறேன் அப்படி என்று சொல்லி தான் அங்கே போருக்கு செல்கின்றான். எனவே அந்த கூழாங்கல் தான் ஜெபமாலை. அதனால தான் ஜெபமாலை உருட்டும் போது அது வந்து என்ன, ஒவ்வொரு மணியும் நீங்கள் உருட்ட உருட்ட என்ன செய்யும்? உடைய குடும்பத்தில் இருக்கின்ற தீமைகள் அங்கே அடித்து நொறுக்கப்படும். சரியா?
அந்த கல்லானது கூழாங்கல் அவனுடைய மண்டையை பிளப்பது போல தீமை சாத்தானுடைய மண்டையை நமது அந்த மணி ஜெபமாலை மணியானது அங்கே உடைக்கும் என்பதில் எந்தவித சந்தேகம் இல்லை. இது சொல்வது சாதாரண மனிதர்கள் அல்ல, மாறாக புனிதர்களாகிய விவிலிய அறிஞர்கள். அதே போல் அங்கே இன்னொன்று என்னன்னா, இஸ்ராயல் மக்கள் அங்கே எகிப்தில் எத்தனை வருஷமாக இருந்தாங்க? 40 வருஷமாக அங்கே எங்கே இருந்தாங்க? எகிப்திலையா? பாலை நிலத்தில் இருந்தாங்க. 40 வருஷமாக இருந்தாங்க. சரியா? அப்போ அவங்க அங்கே அங்கே தண்ணியும் கிடையாது, ஒன்றும் கிடையாது, சோறு கிடையாது, சப்பாத்தி கிடையாது, புரோட்டா கிடையாது, ஒன்றும் கிடையாது. அசனமும் அங்கே யாரும் பொங்கியும் கொடுக்கல. சரியா? நம்மளுக்காவது அப்பப்போ அங்கே அசன சாப்பாடு கிடைக்கும். அப்போ பாறை நிலத்தில் அங்கே மோசே என்ன பண்ணார்? குண்டை தூக்கி போட்டார் பாறையில். அதானே? குண்டை போட்டதும் அங்கிருந்து தண்ணி போலன்னு வந்துச்சு. கோலை வச்சு அடித்தார். அங்கே பாட்டி அடிச்சே காட்டுறாங்க, ஃபாதர் இவ்வளோ. சரியா? அப்போ ஒரு பெரிய அவருடைய கோல், சரியா, கோலை வைத்து அங்கே அடித்து காட்டினாப்புல. அடித்த உடனே அங்கே தண்ணீர் வந்தது. அப்போ என்ன சொல்கிறார்கள் என்றால் விவிலிய தந்தையர்கள், இந்த கோல் அதுதான் ஜெபமாலை. அதாவது தண்ணீர் இல்லை அங்கே, அதுவும் பாறை அடித்தாலும் கண்டிப்பாக நம்ம அடித்தாலும் ஒன்றும் வராது போதில்லை. நம்ம எவ்வளோ தான் போட்டு குண்டே வச்சாலும் பாறை பொழந்தாலும் கூட தண்ணி வராது. அந்த கோல் அடித்ததினால் மட்டும் தண்ணி வந்ததில்லை. ஆனால் ஆண்டவர் அடிக்க சொன்னார். ஏனென்றால் ஆண்டவர் எங்கிருந்தாலும் எந்த சூழ்நிலையிலும் அவர் செய்ய முடியாத அற்புதங்கள் எதுவும் இல்லை. கடவுளால் இயலாதது ஒன்றுமில்லை. யாருக்கு சொன்னது? அப்படிலாம் கேள்விக்க கூடாது. சாமி வந்தம்மா பூசை வச்சோம் பிரசங்கம் சொன்னாமா போயிட்டே இருக்கணும். யார் சொன்னது? சொல்லுங்க பாப்போம். யாருக்கு கூறியது? இந்த வகுப்பில் எக்ஸாம் வரும்போது யாருக்கு கூறியது அப்படின்ட்டு யார் சொன்னது? இருக்கு, தொண்டைக்குள்ளே இருக்கேன்னு வர மாட்டேங்கி. யாரோ சொன்னாங்க, கைதுங்க. வானதர் கபிரியல் அதிதூதர் அன்னை மரியாளுக்கு சொன்ன மங்கள வார்த்தையில் கடைசியில் சொல்லக்கூடிய இந்த அருமையான வார்த்தை, கடவுளால் இயலாதது ஒன்றும் இல்லை, எல்லாமே கடவுள் முடிந்தால் எல்லாம். கற்களிலிருந்து கூட ஆபிரகாமுக்கு குழந்தைகளை வர வைக்க முடியும். சரியா? இங்கே இவ்வளவு இப்போ வெக்கையாக இருக்குல்ல, ஆண்டவர் நினச்சா இந்த இடமே ஏசி இல்லாமலேயே அப்படி திடீர்னு மழை வைக்க முடியும். ஆண்டவரால் முடியாது எதுவும் கிடையாது, எல்லாமே கடவுளால் முடியும். அப்போ பாலை நிலம் மிக மோசமான ஒரு இடம். சரியா? அங்கே ஒன்றும் கிடையாது. அங்கே நீங்கள் பார்த்துருப்பீங்க, படத்தில் பார்த்துருப்பீங்க, அல்லது ஒரு சில நேரங்கள் பார்த்துருப்பீங்க. நம்ம இடமும் அப்படி தான் கிடக்கு. இவ்வளோ மரங்கள் இருந்தாலும் வெக்க பயங்கரமாக இருக்குது. அங்கே பாறைகள். ஆனால் அது அடிக்கிறாரு, தண்ணீர் அப்படி இனிமையான சுவை உடைய தண்ணீர் அங்கே வருவதை பார்க்கின்றோம். அந்த கோல் தான், அதாவது அவருடைய கோல், அது வெறுமனே பாறை அடிப்பதற்கு மட்டுமல்ல, மாறாக ஒரு ஊன்றுகோல். அப்போ அந்த ஊன்றுகோல் தான் அற்புதங்கள் நடக்கிறது. மக்களுக்கு தேவையான அருள் வரங்களை, அதாவது வாழ்க்கையில் இந்த உண்மையான சுவை மிகு நீரை அவர் தருகின்றார் இந்த கோல் மூலமாக. அப்போ ஜெபமாலை நமது கரங்களில் இருந்தால் எப்போதெல்லாம் நமக்கு ஒன்று தேவைப்படுகிறதோ அதை நாம் இறைவனிடமிருந்து பெற்றுக்கொள்ளலாம். ஜெபமாலை ஜெபிப்பது ஏதோ நேரம் போக்குக்காக அல்ல, அதை மட்டும் நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். நமக்காக, நமது குடும்பத்திற்காக, நமக்கு தேவையானதை எந்த அளவிற்கு நாம் உருக்கமாக அருள் நிறைந்தவளை, இது அந்த அருள் நிறைந்த வாழ்க்கை யாருடைய ஜெபம்? மாதா ஜெபம். மாதா பற்றி யார் தந்தது? போப்பாண்டவர் தந்தாதா? இல்லை ஜஸ்டின் ஃபாதர் உங்களுக்கு தந்து போனாராங்களா? வந்த உடனே சாமிநாதனா? கபிரியல் இருந்தார். விண்ணக தந்தை கபிரியல் அதிதூதரை அங்கே போய் சொல்லி அருள் நிறைந்தவளை வாழ்க ஆண்டோர் உம்முடனே. இதைத்தான் நாம் சொல்லுகின்றோம். அதாவது விண்ணக தந்தையினுடைய ஜெபத்தை தான் ஜெபமாலையில் சொல்லுகின்றோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, அது எந்த தூதர் சொன்னது? இயேசுக்கு நமக்காக கற்பித்த அந்த அருமையான ஜெபம். அப்போ அன்னை மரியாளுடைய ஜெபத்தையும், அதாவது விண்ணக தந்தையினுடைய ஜெபத்தையும், நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கற்பித்த ஜெபத்தையும், தூய ஆவியினுடைய செயலையும், ஏனென்றால் அது தூய ஆவியினுடைய செயல்தான் அந்த அருள்நிறை மரியே அங்கு நடக்கிறது. அப்போ ஜெபமாலை என்பது தம திருத்துவம். ஒவ்வொரு தடவை நீங்கள் ஜெபமாலை சொல்லும் போது மாதா மட்டும் உங்களோடு கூட இல்லை, தம திருத்துவமே, தந்தை மகன் தூய ஆவி 3 பேருமே உங்களோடு பிரசன்னமாக இருக்கின்றார்கள். இதுதான் ஜெபமாலையினுடைய மகத்துவம். அப்போ அங்கே ஜெபமாலை கூழாங்கல், அங்கே கூழாங்கல் தீமையை அழிக்கின்றது, வெற்றி வருகின்றது.
இங்கே தண்ணீர் இல்லை, இது பயங்கரமாக அது தாகம் எடுக்கிறது, மக்கள் வறண்டு போகின்றார்கள், அங்கே உயிர் போய் கொண்டிருக்கிறது. அதிலிருந்து விடுதலை தரக்கூடியதான் இந்த கோல், ஒரு ஊன்று கோலாக. நம்ம வழக்கமாக இந்த மலை பிரதேசத்தை எங்கேயாவது போனோம்னா, டூர் போனீங்கன்னா அல்லது எங்கேயாவது காட்டுக்குள்ளே நடந்தீங்கன்னா அந்த ட்ரெக்கிங்னு சொல்வது உண்டு, ஒரு ஊன்றுகோல் இல்லையா. நம்ம ஒரு முடிஞ்சு போனால் ஒரு 15-20 வருஷத்துக்கு பிறகு நம்மளுக்கு என்ன, கையில் ஒரு ஊனகோலை கொடுத்து, பாட்டி தாத்தா எங்களுக்கும் சேர்த்தான் எனக்கும் சேர்த்தான், என்ன ஒரு பேட்டு வாங்கபடியே பேட்டு காலார ஊன்றுகோல் உண்டு. சரியா, நேற்று கூட எங்கள் பெரியப்பா எங்கள் வீட்டில் இருக்காங்க, அடுத்த வரும்போது இந்த வாங்கிட்டு வான்னு சொன்னாங்க. சரியா, இது ஒரு தேவை. அப்போ எதிர்காலத்துக்கு மட்டுமல்ல, நமது அன்றாட வாழ்வில் நமக்கு ஊன்றுகோல் என்பது நம்மை தாங்கி பிடிக்கக்கூடிய ஒரு கை இல்லையா. நம்ம நல்லா தான் இருக்கிறோம், இருந்தாலும் நம்மை தாங்கி பிடிக்கக்கூடிய ஒருவர் தேவை. ஒரு துன்பம் வருகிறது, சோதனை வருகிறது, சோகம் வருகிறது, யாராவது நமக்கு ஒரு ஆறுதல் தர மாட்டாங்களாம், யாராவது நமக்கு ஒரு நல்ல வார்த்தை சொல்ல மாட்டாங்களா. அதனால ஆண்டவர் உன்னை நான் எனது இடது கரத்தில் தாங்கி பிடித்தேன். அப்படி சொல்லுங்க, தூங்கலாம் சரியே, டக்குன்னு சொல்லண்டாமா, சாமி வலது கரத்தில் நான் உன்னை தாங்கி பிடிப்பேன். சரியா, எனது கையில் நான் உங்களை பொறிந்திருக்கிறேன் அப்படிலாம் ஆண்டவர் சொல்கிறார். தாங்கி பிடிக்கக்கூடியது, அதுதான் ஜெபமாலை நம்மை தாங்கி பிடிக்கின்றது. எந்த நேரத்தில் நீங்கள் ஜெபமாலை சொல்லுங்கள். அன்றைக்கு கூட என்னுடைய பழைய பங்கில் ஒரு ஆள்கிட்ட நான் பேசினேன், ஃபாதர் எங்கள் பையனுக்கு வேலை கிடைக்கல, அதனால் இந்த ஒரு 30 ஏதோ ஒரு ஃபாதர் சொன்னாங்களா ஒரு பிரசங்கத்தில், 30 ஜெபமாலை தொடர்ந்து கோயிலில் போய் சொல்லு அல்லது வீட்டில் சொல்லுண்டு. அது ஒப்போடு ஜெபிச்சாங்க, அவங்க பையனுக்கு வேலை உடனே கிடைத்தது. இன்னொரு அம்மா என்ன சொன்னாங்கன்னா, அங்கே ஒவ்வொரு அந்தோனியார் கோயிலுக்கு, சரியா, அதேபோல் ஜெபமாலை தொடர்ந்து செய்யுங்கன்னு சொல்லும்போது, அந்த இத்தனை ஜெபமாலை சொல்வதற்கு முன்பாகவே அவங்களுக்கு அவங்களுடைய பிள்ளைக்கு குழந்தை இல்லாமல் இருந்து குழந்தை கிடைத்தது. இப்போ ஜெபமாலையினுடைய மகத்துவம் உண்மையில் எவ்வளவோ புதுமை நடக்கிறது. அப்போது நம்ம அந்த புதுமை எங்கேயோ நடக்கிறதுக்குன்னு சொல்கிறதுக்கு பதிலாக மணலூர் கோயிலில், சரியா, மணலூர் கோயிலுக்கு நான் ஜெபமாலை சொன்னேன், எனக்கு இந்த வாரம் கிடைத்தது என்று நாம் கண்டிப்பாக சொல்லணும். அந்த அளவிற்கு நம்பிக்கையோடு இருக்கணும். நம்பிக்கை இருந்தாலே உண்மையிலே நமது வாழ்வில் எல்லா விதமான ஆசீர்வாதங்களும் கிடைக்கும். அதனால்தான் இன்றைய நற்செய்தியிலே ஆண்டவர் என்ன சொல்கிறார் தெரியுமா, நான் சொல்வதை நம்புங்கள். சரியா, கடவுள் சொல்வதை நம்புங்கள், இல்லை என்றால் என் வார்த்தையின் பொருட்டு நம்பாவிட்டால் என் செயல்களின் பொருட்டாவது நம்புங்கள். ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, நம்புங்கன்னு சொல்கிறாப்புல. அப்படி நம்பலையா, இப்போ அவர் செய்கிற செயல் என்னென்ன புதுமையெல்லாம் செஞ்சார் சொல்லுங்க பொண்ணு. கோயிலுக்கு போனார், காணாவூர் திருமணத்தில் தண்ணீரை தளர்த்த ரசம். ஆமாம், இது அடிக்கடி கேள்விப்பட்டிருப்போம், அதனால் மறக்காது. 10 தொழுநோயாளிகளை குணமாக்கினார். எத்தனை பேர் நன்றி சொல்ல போனாங்க? ஒருத்தர். சரி, இந்த பக்கம் சொல்லுங்க. சரி, எவ்வளோ புதுமைகள் இருக்கு. அப்போ சாதாரண மனிதன் புதுமை செய்ய முடியாது, அவர்களே சொல்லுகின்றார்கள் இவர் கடவுளாக இருக்க வேண்டும், இல்லை என்றால் மனிதனாக யாரும் இவ்வாறு புதுமைகள் செய்ய முடியாது, யாருக்கும் உயிர் தர முடியாது. ஆனால் இயேசுவாக கடவுளாக இருந்தால் மட்டும், அப்போ அவ்வளோ புதுமை செய்யும்போது நமக்கு ஏன் செய்ய மாட்டார்? நம்பிக்கை இருந்தால் எல்லாமே நலமாக. எனவே அந்த நம்பிக்கையில் தொடர்ந்து நாம் அன்னையிடம் மன்றாடுவோம். அன்னை நமக்காக பரிந்து பேசி கண்டிப்பாக பல்வேறு கருத்துக்களோடு பல்வேறு மன்றாட்டுகளோடு வந்திருப்பீங்க. வீடுகளுக்கு செல்லும் போதே நீங்கள் மன நிறைவோடு போவீங்க. ஏனென்றால் ஆண்டோர் உங்களுடைய எல்லா மன்றாட்டுகளையும் விண்ணகத்திலிருந்து கேட்டு உங்களுக்கு நிறைவான் அருள் ஆசிரியை தருகின்றார். ஆமென். பக்கம் எண் 105, பக்கம் எண் 105. கோதுமை மணிகள் மண்ணில் மடிந்து பலன்கள் தந்திடுமே, மடியும் மணிகள் விண்ணில் பிறந்து என்றும் வாழ்ந்திடுமே. கோதுமை மணிகள் மண்ணில் மடிந்து பலன்கள் தந்திடுமே, மடியும் மணிகள் விண்ணில் பிறந்து என்றும் வாழ்ந்திடுமே.
உதவும் பண்பை இதயம் வளர்த்தான் உறவில் கரம் சேரும். உதவும் பண்பை இதயம் வளர்த்தான் உறவில் கரம் சேரும். உறவின் தீபம் இரவில் எரிந்தால் உலகம் கரை சேரும். கோதுமை மணிகள் மண்ணில் மடிந்து பலன்கள் தந்திடுமே. மடியும் மணிகள் விண்ணில் பிறந்து என்றும் வாழ்ந்திடுமே. சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உடையதுமான திருப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தம் திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவையின் அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையில் இருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, பலி பொருட்களோடு மக்களின் மன்றாட்டுகளை ஏற்றருள உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு உம்முடைய திருமகனின் தாயான புனித மரியாளின் பரிந்துரையால் எந்த ஒரு மன்றாட்டும் புறக்கணிக்கப்படாமலும் எந்த ஒரு வேண்டலும் வீணாகாமலும் இருப்பனவாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இது எங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி பாடுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, புனிதர் அனைவரிலும் விளங்கும் மேன்மையைக் கண்டு நாங்கள் உம்மை வியப்புக்குரியவர் என அறிக்கையிடுவதும் மிக சிறப்பாக புனித கன்னி மரியாளின் நாளை நினைவு கூறும் என்று அவருடைய நன்றி கலந்த புகழுரையால் உமது கனிவை ஏற்றி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் உலகெங்கும் அதன் இறுதி எல்லை வரை நீர் அரும்பெரும் செயல்கள் பல புரிந்துள்ளீர். சிறப்பாக அடியாரின் தாழ்நிலையை கண்ணுற்று அவர் வழியாக மனித மீட்பின் காரணராம் திருமகன் எங்கள் ஆண்டவர் கிறிஸ்து இயேசுவை எங்களுக்கு அளித்ததால் உமது இரக்க பெருக்க எல்லா காலங்களிலும் நீடிக்க செய்து வருகின்றீர். அவர் வழியாக உமது மாண்பை வான தூதர் அணிகள் அணி வழிபடுகின்றனர். திருமுன் எக்காலத்து மகிழ்கின்றனர். அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்து கொள்ளுமாறு நாங்களும் உம்மை தாழ்வுடன் இறைஞ்சி முடிவின்றி பாடுவதாவது. தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடல் இரத்தவுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக.
அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்து அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை நினைவாக செய்யுங்கள். இது விசுவாசத்தின் மறைகி பொருள். ஆண்டவரே, நீர் வரும் அளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினை நினைவு கூர்ந்து வாழ்வுதல் அப்பத்தையும் மேற்பழிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமுன் என்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை 14ஆம் லியோ, எங்கள் ஆயர் ஸ்டீஃபன், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் ஒரு திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்தும் ஒரு திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகிலும் அக்கோந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் இல்லை வாழ்வில் பங்கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக புகழ்ந்தேத்து மரமருள மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவன் ஆகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டும் இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும், எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும், எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேர் என்ப வாழ்வையும் எம் மீட்பராக இயேசு கிறிஸ்து வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, அமைதியை உங்களுக்கு விட்டுச் சொல்லுகின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீர். எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி எங்களுக்கு அமைதியையும் ஒற்றுமையில் தந்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய சமாதானம் உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக.
இறையேசுவின் சமாதானத்தை ஒருவருக்குடன் பகிர்ந்து கொள்வோம். சமாதானம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும், எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இது உலகின் பாவங்களை போக்கின்றவர். இச்செம்மறின் விருந்துக்கு அழைக்க பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும். பக்கம் எண் 128, பக்கம் எண் 128. இதய அமைதி பெறுகின்றோ இந்த விருந்திலே, இனிய வரங்கள் பெறுகின்றோ இறைவன் உறவிலே. இதய அமைதி கவலைகள் மறையும் இறைவன் வரவிலே, இதய அமைதி பெறுகின்றோ
தன்னுறவிலே. அன்புக்குரியவர்களே, அன்னையினுடைய திருத்தலத்தை நாடி வந்திருக்கிறீர்கள். அந்த அன்னை நம்மை எல்லா விதமான வளங்களாலும் நலங்களாலும் நிரப்ப வேண்டும் என்று உங்களுக்காக ஜெபிக்கின்றோம். தாய் நம் ஒவ்வொருவருடைய உணர்வுகள், ஒவ்வொருவருடைய எண்ணங்கள், ஏக்கங்கள், காயங்கள் எல்லாவற்றையும் புரிந்து கொள்ளக்கூடியவர். எனவே இந்த தாய் அன்னை மரியாள் நாம் கேட்ட எல்லா வரங்களையும் நிறைவாக அள்ளித்தருவார் என்ற நம்பிக்கையோடு நாம் அன்னையிடம் வருவோம். திருப்பாடல் 34:6 இந்த ஏழை கூவி அழைத்தான், ஆண்டவரும் அவனுக்கு செவி சாய்த்தார். எல்லா விதமான நெருக்கடியிலிருந்தும் விடுவித்து காத்தார். எனவே நம்மை விடுவிக்கக்கூடியவர் நமது ஆண்டவர். நமது தாய் பரிந்து பேசி அந்த எல்லா விதமான நெருக்கடியிலிருந்து நம்மை விடுவித்து நல்ல வாழ்வுக்கு அழைத்து செல்வார். இந்த அருமையான முதல் சனி ஆராதனை திருப்பலி இந்த வழிபாட்டை தலைமையேற்று சிறப்பு செய்தவர் நமது பாசம் மிகுந்த நமது அருகாமையில் இருக்கக்கூடிய ஏரல் ஒத்தாசை மாதா ஆலயத்திலே ஓராண்டு சிறப்பாக பணி செய்து கொண்டிருக்கக்கூடிய நமது அருள் தந்தை இருதயராஜ் அவர்கள். தந்தை அவர்கள் இறையியல் படிக்கும் பொழுதே அவர்கள் வெளிநாட்டிலே இறையியல் பயின்றார்கள். நாங்களெல்லாம் நம்ம உள்நாட்டிலே பயின்றோம், அவர்கள் வெளிநாட்டிலே இறையியல் பயின்றார்கள். அவருடைய குணம், அவருடைய கல்வி திறமை, அதை அடிப்படையாக வைத்து ஆயரவர்கள் அவரை வெளிநாட்டிற்கு படிக்க அனுப்பினார்கள். அங்கே இந்த இறையியல் படிப்பை முடித்து அங்கே குருப்பட்டம் வாங்கினார்கள். குருவாக திருநிலைப்படுத்தப்பட்டார்கள். நாங்களெல்லாம் இங்கு தான் வாங்கினோம், மேட்ராசன் ஆலயத்திலே. அவர்கள் அங்கு குருப்பட்டம் வாங்கி அதன் பிறகு அங்கு வெளிநாட்டிலே பல ஆண்டுகள் பங்கு தந்தையாக, ஆன்மீக குருவாக, நல்ல ஒரு அருட்பணியாளராக நமது மண்ணில் பல குருக்கள் இருக்கிறானால் நமது மண்ணை தாங்கி இந்திய ஒரு தமிழ் குருவானவர் அங்கு வெளிநாட்டிலே, குறிப்பாக இத்தாலி நாட்டிலே நமது தமிழ் மண்ணினுடைய வாசனையை அங்கு விதைத்து பல ஆண்டுகள் அந்த மக்களுக்கு ஒரு நல்ல ஒரு குருவாக, நல்ல ஒரு அவர்களோடு இறங்கி மக்களோடு மக்களாக நல்ல ஒரு கனிவாக இருந்து பணி செய்யக்கூடியவர்கள். அந்த மக்களுக்கெல்லாம் ரொம்ப ஆச்சரியம், குருவானவர்கள் இப்படியெல்லாம் இருப்பார்களா என்று. அந்த அளவிற்கு அந்த மக்களினுடைய நன்மதிப்பை பெற்று சிறப்பாக பணியாற்றி அதன் பிறகு பனகுடிக்கு, நமது மறைமாவட்டத்தில் உள்ள வள்ளியூருக்கு அருகிலே இருக்கக்கூடிய பனகுடி, அந்த பங்கிலே 5 ஆண்டுகள் சிறப்பாக திறமையாக பணி செய்து அங்கு ஒரு பெரிய ஆலயம், நல்ல ஒரு உயரமான ஆலயம், இந்தியாவிலே 3வது உயரமான ஆலயத்திலே இடம் பிடிக்கக்கூடிய அந்த ஆலயம் ஏறக்குறைய 243 அடி உயரம், 254 அடி உயரம், 254 அடி உயரம். அந்த அளவிற்கு அந்த ஒரு ஆலயம் ஏற்கனவே தந்தை வருவதற்கு முன்னால் ஆரம்பித்து பாதி அளவிற்கு வேலைகள் முடிக்கப்பட்டிருந்தது. தந்தை அவர்கள் அந்த குறைபட்ட அந்த பாதி வேலையை முடித்து தந்தை அவர்கள் இருக்கும் பொழுதுதான் அந்த ஆலயம் திறக்கப்பட்டு அர்ச்சிக்கப்பட்டு இன்று மக்களினுடைய பார்வைக்கு வழிபாட்டிற்காக சூசேப்பர் ஆலயம் நேற்று தான் திருவிழா முடிந்தது, அருமையாக திருவிழா முடிந்தது. எனவே அந்த அளவிற்கு அங்கும் சிறப்பாக தனது பணிகளை நிறைவேற்றிவிட்டு ஏரல் அங்கு பணி காலியிடம் இருந்தது. எனவே அந்த காலியிடத்தை நிரப்புவதற்காக ஓராண்டு பொறுப்பு பங்கு தந்தையாக தந்தை அவர்கள் நியமிக்கப்பட்டார்கள். சிறப்பாக பணியாற்றினார்கள். இப்பொழுது தந்தை அவர்கள் டி சவரியார்புரம் பங்கிலே புதிய பங்கு குருவாக பணித்தளத்திற்கு செல்ல இருக்கின்றார்கள். எனவே தந்தை அவர்கள் இந்த நாளிலே நல்ல ஜெபம் செய்து, நல்ல அருமையான ஒரு ஜெபம், நல்ல நற்கருணை ஆண்டவரோடு நம்மை ஒன்றிணைக்க வைத்தார். அதேபோல் நல்ல திருப்பலி நிறைவேற்றி நல்ல அருமையான அன்னை மரியாளை பற்றிய நல்ல மறையுரை சிந்தனைகளை நல்ல இறை வார்த்தையினுடைய அடிப்படையில் நம்மை சிந்திக்க வைத்திருக்கிறார்கள். அந்த கல் அது மறக்கவே மறக்காது, அப்படி தானே, என்ன தீவினையை ஒழிக்கக்கூடிய ஒரு கல், அப்படி தானே, மண்டையை சாத்தானுடைய மண்டையை பிளக்கக்கூடிய கல். எனவே அந்த ஜெபமாலையினுடைய மணி, எனவே அந்த அளவிற்கு ஜெபமாலையினுடைய மகத்துவத்தையும் அன்னை மரியாளுடைய மகத்துவத்தையும் சிறப்பாக எடுத்து சொன்ன இந்த நாளில் நமக்காக வந்து ஜபித்த அருட்தந்தை இருதராஜ் அவர்களுக்கு நம் அனைவர் சார்பாக நன்றியும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்வோம். இந்த பொன்னாடை போர்த்தி நாம் சிறப்பு செய்வோம். அடுத்து பங்கு தந்தையாக எனக்கும் 5 ஆண்டுகள் நிறைவு பெறுகிறது. இந்த அன்னையினுடைய திருத்தலத்திலே 5 ஆண்டுகள் சிறப்பாக பணியாற்றுவதற்கு எனக்கு ஒரு மாபெரும் வாய்ப்பு மணலூர் மாதா
உங்களை எல்லாம் ஒவ்வொரு மாதமும் நிறைய ஊர்களிலிருந்து வந்திருக்கிறீர்கள். உங்களை எல்லாம் சந்திப்பதிலே மகிழ்ச்சி, உங்களுக்காக ஜெபிப்பதிலே மகிழ்ச்சி. இந்த அன்னையினுடைய ஆலயம், இந்த அன்னையினுடைய திருவடி குருவானவர்களாகிய எங்களுக்கு நிறைய காரியங்களை செய்திருக்கிறது, நிறைய உருவாக்கி இருக்கிறது. அதை உண்மையிலே மறக்க முடியாது. எனவே இந்த தாய் மூலமாக அடைந்த நன்மைகள் நான் ஏராளம். இந்த தாய் இந்த 5 ஆண்டுகள் பணி செய்யும் பொழுது, சோதனைகள் கலக்கங்கள் எல்லாம் வரும்பொழுது, தடைகள் எல்லாம் வரும்பொழுது, இந்த தாய் தான் என்னை தாங்கினாள், மணலூர் மாதா. எனவே அது நீங்களும் உணர்ந்திருப்பீர்கள் எல்லாருக்குமாக. எனவே 5 ஆண்டுகள் திறம்பட சிறப்பாக நிறைவு செய்வதற்கு உதவிய இந்த அன்னை மரியாளுக்கு நன்றி செலுத்துகிறேன். எனவே நீங்கள் எல்லோரும் எனக்கு ஒத்துழைப்பு கொடுத்தீர்கள். அருமையான பாட்டியம்மா, புஷ்பம் பாட்டியம்மா மற்றும் இங்கே பணிபுரியக்கூடிய ஒவ்வொருவர்கள், அருள் சகோதரிகள், நிறைய இடங்களிலிருந்து வந்திருக்கக்கூடிய திருப்பயணிகள் எல்லாம் நல்ல புன்முறுவலோடு நல்ல அருமையாக இனிமையாக பழகக்கூடியவர்கள், நல்ல மக்கள். எனவே உங்கள் அனைவரையும் உங்களுடைய ஜெபம் சிறப்பாக ஜெபித்து கொள்ளுங்கள். எனவே நான் பணி மாற்றம் பெற்று கன்னியாகுமரி அருகிலே இருக்கக்கூடிய, ரொம்ப தூரம்தான், திருமூலநகர் என்று அழைக்கக்கூடிய ஒரு சிறிய பங்கு, சாதாரண ஒரு பங்கு தான். ஆனால் அது ஒரு ஜார்ஜியார் திருத்தலம் என்று சொல்கிறாங்க. ஜார்ஜியார் கேள்விப்பட்டிருப்பீங்களா? கேரளாவில் இடத்துவால இருக்குது அந்த ஜார்ஜியார் திருத்தலம். எனவே அந்த இடத்திற்கு இறைவன் என்னை பணி அமர்த்தி இருக்கிறார்கள். இந்த மே மாதம் 21ஆம் தேதி நான் பங்கிலிருந்து அந்த புதிய பங்கிற்கு பணி பொறுப்பை எடுக்க நான் செல்லுகிறேன். எனவே புதிய பணி பொறுப்பை சிறப்பாக செயல்பட எனக்காக நீங்கள் ஜெபித்து கொள்ளுங்கள். நமது பங்கிற்கு ஞானபிராசியார் பட்டணம் பங்கு, அதனுடைய கிளை பங்கு தான் இந்த மணலூர். அப்போ இந்த ஞானபிராசியார் பட்டணம் நமது பங்கிற்கு பங்கு தந்தையாக வரக்கூடியவர்கள் அருட்தந்தை ஜெரால்ட் அவர்கள், திரு ஜெரால்ட் அவர்கள். அவர்கள் சாத்தாங்குளம் பக்கத்திலிருந்து வருகை தருகிறார்கள். 22ஆம் தேதி நமது பங்கிலே பணி பொறுப்பு எடுக்கிறார்கள். எனவே அவர்களுக்காகவும் நீங்கள் சிறப்பாக ஜெபித்து கொள்ளுங்கள். அனைவருக்கும் நன்றி. தொடர்ந்து குருவானவர்களுக்காக ஜெபியுங்கள். இந்த காலகட்டத்திலே குருவானவர்களுக்காக அதிகமாக ஜெபியுங்கள். குருவானவர்களுக்கு ஜெபித்தாதான் நாங்கள் உங்களுக்காக ஜெபிக்க முடியும், அவ்வளோதானே? நிறைய இந்த காலகட்டங்களிலே உங்களுக்கு தெரியும், நிறைய தடைகள், நிறைய குழப்பங்கள், நிறைய மோதல்கள். எனவே குருவானவர்களுக்கு ஜெபியுங்கள். அவர்களை தாங்கி பிடியுங்கள். குருவானவர்கள் உங்களை தாங்கி பிடிப்பார்கள். குருவானவர்கள் ஆண்டவர் இயேசுவையே தாங்கி உங்களுக்கு தரக்கூடியவர்கள், அப்படி தானே? ஆண்டவர் இயேசு உங்களுக்காக தரக்கூடியவர்கள். ஆனால் இன்றைக்கி நிறைய குருவானவர்கள் நிறைய பங்குகளில் அவங்களுடைய வாழ்க்கையில் நிறைய காயங்கள் இருக்குது, நிறைய சஞ்சலங்கள் இருக்குது, நிறைய பிரச்சனைகளெல்லாம் அனுபவிக்கிறாங்க. உங்களுக்கு நல்ல முழுமையாக பணி செய்ய முடியல அவங்களுக்கு. பாவம் மக்கள் அந்த அளவுக்கு இன்றைக்கி நிறையா இந்த காலகட்டங்கள் தானே, இந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி பிரச்சனைகள். எனவே குருவானவர்களை தாங்குங்கள், குருவானவர்களுக்காக ஜெபியுங்கள். அவர்கள் நிச்சயம் உங்களுக்காக ஜெபிப்பார்கள். நாம் எல்லோரும் நல்ல ஒரு குடும்ப உணர்வோடு தொடர்ந்து இருப்போம். அனைவரும் எழுந்து நிற்போம். அன்பு நம்முடைய பங்கு தந்தைக்கு நம்ம ஊர் சார்பாக இந்த சால்வையை அறிவி. அனைவரும் எழுந்து நிற்போம். ஜெபிப்போமாக. ஆண்டவரே, விண்ணக உணவை உட்கொண்ட நாங்கள் உமது கனிவை வேண்டுகின்றோம். என்றும் கன்னியான புனித மரியாளின் நினைவு கொண்டாட்டத்தில் மகிழ்வோரும் நாங்கள் அதே கன்னியை கண்டு பாவித்து எங்கள் மீட்பின் மறை உண்மையை பெற நாங்கள் தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவி உங்களும் இவரையும் ஆசீர்வதிப்பாராக. அன்னை மரியாளின் உண்மையான சீடர்களாக சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. அல்லேலூயா, அல்லேலூயா. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா, அல்லேலூயா. பக்கம் எண் 303. பக்கம் எண் 303.
ஜெபமாலை மாதாவே புனித ஜெபமாலை மாதாவே புனித ஜெபமாலை மாதாவே